السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال الله يا عيسى ابن مريم اذكر نعمتي عليك وعلى والدتك صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அருட்கொடையின் காரணமாக காலையிலிருந்து செய்த அமல்களையும் இரவு இதுவரை செய்த அமல்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்றுக்கொண்டு முதல் 10 ரஹமத்துக்களை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவில சில விஷயங்களை அடியார்களுக்கு சொல்லுகிறான். நபிமார்களுக்கு சொன்ன விஷயங்களை நபிமார்கள் அதை அப்படியே செய்தார்கள், அதே போன்று இந்த அடியார்களும் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் விருப்பப்படுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாயிதா அப்படி என்று சொன்னால் உணவு தட்டு என்பதாக அர்த்தம். சுவனத்திலிருந்து உணவு தட்டு வந்தது உலகத்துக்கு. எதனால் வந்தது? ஹவாரியூன்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நீ நபி அப்படி என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நீங்க நபின்னு ஏத்துக்கணும்னா சொர்க்கத்திலிருந்து சாப்பாட்டு தட்டு வரணும். இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோமா இல்லையா? மிச்சமானது ஆகாது போகாது எல்லாத்தையும் கடைசியாக கொண்டு போய் வச்சு குப்பை தொட்டி மாதிரி வச்சிருக்கோமா இல்லையா? அது மாதிரி இல்லை. ஆனா டெய்லி அதுல சாப்பாடு வந்துடும். மாமிசம் வரும், கீரை வரும், பழங்கள் வரும். எங்கிருந்து வரும்? சொர்க்கத்திலிருந்து வரணும். அப்பதான் நான் உங்களை நபியா ஏற்பேன் அப்படின்பதா கேட்டு அவர்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அந்த சொர்க்கத்து உணவு தட்டு தான் மாயிதா. அதை பற்றி தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அந்த ஒரு மாயிதாவை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு நியாமத்தா கொடுத்தான். பொதுவாகவே அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அடியார்களுக்கு கொடுக்கின்ற நியாமத்துக்களுக்கு அல்லாஹ் நன்றி உபகாரத்தை எதிர்பார்க்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 7 உபகாரங்கள் செய்தான். 7 உபகாரங்களிலேயும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னபடி நடந்துக்கிட்டாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிறக்கும் பொழுதே அவர்களுக்கு தந்தை இல்லாமல் பிறக்க வச்சான். அல்லாஹ் ரூஹுல் குதுஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்களுடைய தாயினுடைய வயிற்றிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கினான். கண்ணியத்திற்குரியவர்களே, அது அல்லாஹ் கொடுத்த நியாமத்து. இரண்டாவதாக தொட்டில்ல படுத்திருக்கும் போதே பேசினாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். மூணாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌராத்து, இன்ஜீல், ஜபூர் எல்லா வேதங்களையும் கரைச்சு குடிச்சவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு பெரிய ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இதுவும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கள். நாலாவதாக அவங்க ஒரு பறவையை உருவாக்குவாங்க. களிமண்ணை எடுத்து ஒரு பறவை செய்வாங்க. செஞ்சுட்டு என்ன செய்வாங்க? கும்பி இதினில்லா என்று அது தலையில ஊதுவாங்க, எந்திரிச்சு பறக்கும். அது அந்த பறவையை அல்லாஹுதான் படைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன் அல்லாஹுதான். அந்த சக்தியையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இதுவும் அல்லாஹ்வின் புறத்தில் வந்த ரஹமத்துகள், நியாமத்துகள் என்பதாக சொல்லப்படுகிறது. அது இன்னைக்கு கூட இருக்கு. வவ்வால் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமா இல்லையா? அந்த வவ்வால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் படைக்கப்பட்டது தான். ஐந்தாவதாக சொல்லப்படுகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் குஷ்டரோகம், வெண்குஷ்டம், கருங்குஷ்டம், எந்த குஷ்டமாக இருந்தாலும் தங்களுடைய கரங்களை தொட்டு அல்லாஹுவின் அனுமதியோடு சுகமாகிவிடும் என்று சொன்னால் சுகமாகிடும். அடுத்தது ஆறாவதாக இறந்து போனவர்களை உயிரா எழுப்புவாங்க. இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த அல்லாஹ் நியாமத்து.
ஏழாவதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன கொடுத்தான்னா, அந்த ஹவாரியூன்கள் என்ன செஞ்சாங்க, இவரு அல்லாஹ்வின் குமாரர், பிதாவின் குமாரர் என்று சொல்லி அவரை துரத்திக்கிட்டு போய் அவரை அடிச்சு சிலுவையில என்ன செய்யணும் அறையணும்னு முடிவு செய்து வந்த நேரத்தில் அல்லாட்ட கையேந்திட்டாங்க. ரப்பே என்னை காப்பாத்துட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், 33 வயசுல அப்படியே மேல வானத்துக்கு தூக்கிட்டான், சொர்க்கத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறான். 33 வயசுல அவங்கள அங்கேயே வச்சுட்டு கடைசி காலம் கியாமத்து வருகின்ற நேரத்தில் அதே 33 வயசுல உலகத்துக்கு இறங்குவாங்க. இந்த வயசை நிறுத்தி வச்சிருக்கான்ல. இதுவும் அவர்களுக்கு கொடுத்த நியாமத்துகள். இந்த நியாமத்துக்களை ஒன்னையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அழகான வார்த்தையை அல்லாஹுவோடு இணைத்து சொல்வார்கள். ஹாதா ரஹ்மத்து ரப்பி, இது எனக்கு அல்லாஹு கொடுத்த ரஹ்மத், அருள் என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அடியார்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறான். நமக்கு கொடுத்திருக்க நியாமத்துக்கள், அல்லாஹ் கண்ணை கொடுத்திருக்கான், எனக்கு கொடுத்த நியாமத்து இது அல்லாஹுவின் அருட்கொடை என்று நம்ம சொல்லி நினைக்கணுமா? மூக்க கொடுத்திருக்கிறான் அல்லாஹ், கிட்னியை கொடுத்திருக்கிறான், அதே போன்று ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான் இல்லையா? இவைகள் எல்லாம் நியாமத்துக்கள். இதே மாதிரி இந்த ரமலான்ல ஹயாத்தை கொடுத்திருக்கிறான், ரமலானை கொடுத்திருக்கிறான், இதுல எல்லாம் நமக்கு எல்லா நியாமத்துக்களை கொடுத்திருக்கிறான் இல்லையா? இதெல்லாம் ரஹ்மத் ரப்பி, இது என் அல்லாஹுவின் அருட்கொடை என்று சொல்லி நினைத்து நினைத்து நாம் அல்லாஹுவோடு நம்முடைய நியாமத்துக்களை நினைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் பிரியப்படுகிறான். இது அப்படி நினைக்கிறதுனால அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிக சந்தோஷப்படுகிறானாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இப்படி நினைப்பதே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்கு சமம் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், இதை நினைக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அது மட்டுமல்ல, இரண்டாவது ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். துல்கர்னைன் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவருடைய ஆட்சி எவ்வளவு தூரம் ஆட்சி இருந்தது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லுவான். சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் துல்கர்னைனை பற்றி சொல்லுவான். அவர் பெரிய மன்னர், நீதி அரசர். சூரியன் உதயமாகறதுல இருந்து சூரியன் மறைய வரைக்கும் அவருக்கு அவருடைய கண்ட்ரோல் தான். அவ்வளவு விசாலமான பூமியை ஆட்சி செய்தவர்கள் தான் துல்கர்னைன். இந்த துல்கர்னைன் என்ன செய்வாரு, ஒரு சிறந்த ஒரு வேலையை செஞ்சார். என்ன வேலை செஞ்சார்னா, யாஜூஜ் மாஜூஜ்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. யாஜூஜ் மாஜூஜ்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா மனிதர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா ஜான் அளவு இருப்பான், மொள அளவு இருப்பான். இவன் என்ன செய்வான்னா மனிதர்களை கடிச்சு திம்பான். இவன் கியாமத்து நாள்ல வருவான். இந்த மனிதர்களை தொல்லை கொடுக்கக்கூடியவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே ஒரு சுவர் கட்டினார் இவரு. ஆனா இன்னும் வரல அவங்க. ஆனா வந்துட்டாங்க. ஆனா இப்ப வருவாங்கன்னாக்க கியாமத்து வந்துருச்சுன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஜூஜ் மஜூஜ் என்ற கூட்டம் உலகத்திலே ஃபசாது செய்ய வந்துவிட்டால் கியாமத்து வந்து விட்டது என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அந்த மனிதர்கள் யஜூஜ் மஜூஜ் மனிதர்களையும் மனிதர் உலகத்திலே வாழக்கூடிய நல்ல மனிதர்களையும் அவர்களின் தோட்டம் துறவுகளையும் வேளாண்மைகளையும் அழித்து கொண்டே இருப்பாங்களாம் அவங்க. அதனால துல்கர்னைன்ட்ட எல்லாரும் சொன்னாங்களாம், இவங்களிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு. அவர் என்ன செஞ்சாரு, இரும்பை உருக்கினார், செம்பை உருக்கினார். உருக்கி அவர் என்னன்னாக்க ஒரு நல்ல முறையில பிளான் பண்ணி என்ஜினியர் அவர் தான். கட்டடத்தினுடைய இன்ஜினியர் என்று சொல்லப்படக்கூடிய முதல் மனிதர் அவர் தான். அவர் என்ன செஞ்சார், 2 மலைக்கு இடையில ஒரு இரும்பு சுவரை அவர் கட்டினார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இரும்பு சுவரை உருவாக்கினார். எந்த அளவிற்கு, அவர்கள் தாண்டி வர முடியாத அளவிற்கு. இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறோம், நம்ம இன்ஜினியர்கிட்ட கேட்கறோம் எத்தனை வருஷம் கேரண்டின்னு கேட்டா என்ன சொல்லுவார் அவரு, ஒரு 10 வருஷம் அல்லது 20 வருஷம், மீறி போனா 15 வருஷம், அதுக்கப்புறம் எதனா நீங்க டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்க இடிச்சுட்டு கட்டுங்கன்னு சொல்லுவான். அதே மாதிரி நம்ம வீடு வாங்கும் போது என்ன செய்வோம், பழைய கட்டடம் இருந்தால் வாங்க மாட்டோம். சவுதியில என்ன செய்வாங்க, 12 வருஷம் இடிச்சுட்டு வேற கட்டுவாங்க. இதே போன்றுதான் இவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாருன்னா, ஹாதாமின் ஃபதுலி ரப்பி, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஃபதுலு, இதனுடைய கேரண்டி எவ்வளவு தெரியுமா, கியாமத்து வரை இருக்கும் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்கள் எல்லாம் இறைநேசர்கள் எல்லாம் அல்லாஹுவோடு தன்னுடைய நிஅமத்தை இணைத்து சொல்லுவார்கள். இது என்னுடைய ரப்பின் கிருபை, என் ரப்பு எனக்கு கொடுத்த அருட்கொடை, இதை அல்லாஹ் கொடுத்தான், இதனுடைய கேரண்டி எவ்வளவு தெரியுமா, கியாமத்து வரை இருக்கும். அந்த சவர் இன்னும் இருக்கிறது. அந்த சவரை யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்கள் சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க. சுரண்டி விடிய சுரண்டி முக்கால்வாசி சுரண்டிட்டு இதுக்கப்புறம் நம்ம சுரக்க முடியாது, இருட்டாயிடுச்சுன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க.
திரும்பி காலையில வந்து பார்த்தா திரும்பி அது முழுசாயிடும் செவரு. இது அல்லாஹ் கொடுத்த நியாமத்து. துல்கர்னைன் சொன்னார்கள், இது போன்று என்னுடைய அடியார்கள் நான் கொடுக்கின்ற நியாமத்துக்களை ஹாதா மின் ஃபதுலி ரப்பி என்று சொல்லி என்னோடு இணைத்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னைக்கு நாம் என்ன செய்யணும், கார் வாங்கணும்னே முன்னாடி எழுதிடுறோம் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. வீட்டை கட்டி முடிச்சோடனே வீட்டுக்கு முன்னாடி எழுதிடுறோம். இது நோக்கம் இல்லை. வீட்டுக்கு முன்னாடி எழுதுறதும் காருக்கு முன்னாடி எழுதுறதும் நோக்கம் இல்லை. உள்ளத்திலே இருக்கணும். நமக்கு கொடுத்த ஒவ்வொரு உறுப்புகளையும், நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நியாமத்துக்களையும் நினைக்கின்ற நேரத்தில் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது எனக்கு அல்லாஹ் கொடுத்த ரஹ்மத்து, இது எனக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை என்று நினைத்து 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 சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதே போன்றுதான் இன்னொரு வரலாறையும் சொல்லுகிறான். யார் அப்படி நினைக்கலையோ அவங்களுக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலேயே அழிவை கொடுத்து விடுவேன் என்பதாக சொல்லுகிறான். ஒரு மனிதன் தோட்டம் துறவுகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். தோட்டம் துறவுகளை கொடுத்தவன் என்ன செஞ்சான், தோட்டத்துக்குள்ள நுழையும் போது இது என்னுடைய முயற்சியால் வந்தது என்று நினைத்து உள்ள போனான். பூமியை அவனை விழுங்கி விட்டது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது மாதிரி நினைத்தால் இது நடக்கும் என்று சொல்லுகிறான். வேற மாதிரி நினைத்தால் அது அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்று சொல்வான். இன்னொரு வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. அவங்களுடைய ஆட்சி உலகளாவியா இருந்தது. உலகத்தை ஆட்சி செய்தவர்கள். அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யாருமே இதுவரை ஆட்சி செய்யாத ஒரு ஆட்சியை எனக்கு கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. இப்படி ஒரு நபி, பணக்கார நபி, ஏழ்மையே தெரியாத நபி. அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏழ்மைனா என்னன்னு தெரியாது. அவ்வளவு செல்வாக்குகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவங்களுக்கு எவ்வளவு பவர் கொடுத்திருந்தான்னா, மரங்களிடத்தில் பேசுவார்கள், மிருகங்களிடத்தில் பேசுவார்கள், ஜின்களிடத்தில் பேசுவார்கள், மனிதர்களிடத்தில் பேசுவார்கள். உலகத்தில் என்னென்ன படைப்பினங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் பேசுவாங்க. இன்க்ளூட் எறும்பிடத்திலும் பேசுவார்கள். எறும்பு, ஊறுகின்ற எறும்பிடத்திலும் பேசுவார்கள். யா ஐயுஹத்துன் நம்லத், ஒரு அந்த எலும்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அது பேசக்கூடிய பேச்சை கேட்டுவிட்டு சுலைமான் சிரித்தார் என்று சொன்னார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரித்தார்கள். எப்படி சிரித்தார்கள்? ஒரு எறும்பு கூட்டுக்கு பின் முன்னாடி அந்த எறும்பின் தலைவி சொல்லுதான், உதுகுலு மசாகினக்கும் லா யக்திமன்னக்கும் சுலைமான வ ஜுனூதஹு. அவர்களும் அவருடைய படையவும் வராங்க. அவர்கள் எதுவுமே அறியாம நம்மளை மிதிச்சு சாகடிச்சிருவாங்க. எல்லாம் பாதுகாப்பா உள்ள போயிருங்கன்னு எறும்பினுடைய தலைவி சொல்லுது. இதை கேட்டுட்டு ஃபதபஸ்ஸம லாஹிகன், அவர் சிரிச்சார். அவரு சுலைமான் சிரித்து விட்டு ஹாதா ரஹ்மத்து ரப்பி ஹாதா மின் ஃபதுலி ரப்பி என்று சொன்னார். இது என் அல்லாஹ்வின் கொடுத்த அருட்கொடை. எறும்பு பேசுவதை எனக்கு அல்லாஹ் கேட்க வைத்தார். எறும்பு பேசுவதை அல்லாஹ் எனக்கு கேட்க வைத்தானே, இது ரப்புனுடைய சிறப்பு என்று சொன்னார்கள். அதே மாதிரி அவர் என்ன சொன்னா, அவருக்கு வாகனத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். என்ன வாகனம் தெரியுமா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு? ஒரு முஸல்லா தான். அதுல உட்கார்ந்துட்டு எங்கேயாவது போகணும்னு சொன்னா காத்துக்கு ஏற்பாடு சொல்லுவாங்க. காத்து அவருடைய கைவசத்தில் இருந்துச்சு. பைத்துல் முகத்தஸ முதல்ல கட்டினதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான். அவர்கள் ஜின்களை வைத்துத்தான் கட்டினார்கள். கடல்களிலே இருக்கக்கூடிய பாறைகளை கொண்டு வந்துதான் அது கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தொல்புலர் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க, இந்த கல்லை எங்கேயுமே காண முடியல, கடலுக்கு அடியில தான் இருக்குன்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்காவது போகணும்னு சொன்னா முஸல்லாவுல எந்திரிச்சு உட்கார்ந்து என்னை கொண்டு போய் அங்க விடுன்னு சொல்லுவாங்க. காற்று கொண்டு போய் விடும். இப்படி பறந்துட்டு இருக்கிறாங்க. கீழே ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, விவசாயி. அவர் என்ன செஞ்சார், சுப்ஹானல்லாஹ், இந்த சுலைமானுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுத்திருக்கிறானே, இவ்வளவு பெரிய வல்லமையை கொடுத்திருக்கிறானே, சுப்ஹானல்லாஹ் என்று சொன்ன சத்தத்தை கேட்டவுடனே கீழே இறங்கிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த சத்தத்தை கேட்ட உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கீழே இறங்கி என்ன சொன்னேன்னு கேட்டாங்க அவர்கிட்ட. சுப்ஹானல்லாஹ்னு சொன்னேன். என்னத்துக்காண்டி சொன்னேன்? உனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், உனக்கு எவ்வளவு திமிரோடு நீ மேல பறந்துட்டு இருக்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அப்படி சொல்லாதீங்க, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லவா, அது எல்லாமே அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான். அது அவன் எனக்கு ரஹ்மத் ரப்பி, அவன் புறத்திலிருந்து வந்த அருட்கொடை தான். ஆனால் எனக்கு கொடுத்த ரஹ்மத்துக்கள், இந்த உலகம் ஆட்சிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களின் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நீங்க சுப்ஹானல்லாஹ் என்று ஒரு வார்த்தை சொன்னீர்கள் அல்லவா, அவைகள் எல்லாம் இந்த துன்யாவை போன்ற பல மடங்கு நன்மைகளை உங்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். நீங்க ஒரு சின்ன வார்த்தையை சொன்னீர்கள், ஆனா இது எல்லாமே எனக்கு அழிந்து போகக்கூடியது என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த அழிந்து போகக்கூடிய வஸ்துக்களையும் அல்லாஹ் ரஹ்மத் ரப்பி, என் அல்லாவின் புறத்திலிருந்து வந்த ரஹ்மத் என்பதாக சொல்லி முடித்தார்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை நினைத்து நினைத்து சுக்ரியா செய்வாங்க. அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு அடியானும் தனக்கு செய்கின்ற நியமத்துக்களை நினைத்து நினைத்து அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏதாவது கஷ்டம் வந்துட்டா மட்டும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு கையை தூக்குறோமா இல்லையா? நன்மைகள் நியமத்துக்கள் கிடைத்தாலும் அல்லாஹ்னு பார்க்கணும். என்னை மறந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா மின் ஃபضل ரப்பி என்று நீங்கள் வாய் நிறைய சொல்லுங்கள், ஒவ்வொரு நேரத்திலும் சொல்லுங்கள். ஹாதா ரஹ்மத் ரப்பி என்று சொல்லுங்கள். மாஷா அல்லாஹு லா ஹவ்ல வலா குவத்த என்ற இந்த 3 வார்த்தைகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இந்த 3 வார்த்தைகளும் இறைநேசர்களும் நபிமார்களும் பயன்படுத்திய வார்த்தைகள். உங்களுக்கு கிடைக்கப்பட்ட நியமத்துக்கள் வரும் பொழுது அந்த நியமத்துக்காக வேண்டி ஒவ்வொரு நேரமும் இதை சொல்லிக் கொண்டே இருங்கள். அதனால் உங்களுக்கு 3 கிடைக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று, அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கள் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஆயுளாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, செல்வங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை பாதுகாத்துக் கொள்ளுவான். உங்களுக்கு கொடுத்த செல்வங்களை இந்த வார்த்தைகளை சொன்னால், என் ரப்பு எனக்கு கொடுத்தால், என் ரப்பினுடைய ரஹ்மத் என்று சொன்னால், அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பான் என்றெல்லாம் இந்த வார்த்தைகளை நீங்கள் 3 முறை 3 வார்த்தைகளையும் சொல்லிக் கொண்டே இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அவனே பாதுகாத்துக் கொள்வான். இன்னொன்று, இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தியவர்களுடைய லிஸ்டில் எழுதப்படுவீர்கள். மூன்றாவது, இறைவன் இந்த வார்த்தையை கேட்டவுடன் அவன் உலகத்திலே இருக்கக்கூடிய அடியார்களின் மீது அலாவதியாக சந்தோஷப்படுகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். காலம் முழுக்க அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற நியமத்துக்களை நினைத்து நினைத்து, இது என் ரப்பு எனக்கு கொடுத்த அருட்கொடை, என் ரப்பின் மூலமாக வந்த அருட்கொடை, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பான், அவன் என்னை நாடி விட்டான் என்று ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து நினைத்து நன்றி செலுத்துங்கள். நன்றியுள்ள அடியார்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஃபிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.